தெலுங்கானா மாநிலத்தில் இருந்து குமரி மாவட்டத்திற்கு 2600 டன் ரேஷன் அரிசி ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. மொத்தம் 41 வேகன்களில் வந்த அரிசி மூட்டைகள் நேற்று நாகர்கோவில் கோட்டார் ரயில் நிலையத்தை வந்தடைந்தது. பின்னர் அந்த வேகன்களில் இருந்து லாரிகளில் மூட்டைகள் ஏற்றப்பட்டு பள்ளிவிளை உணவு கிடங்குக்கு கொண்டு செல்லப்பட்டது. குமரி மாவட்டம் பார்வதிபுரம் அருகே களியங்காடு ஆலம்பாறை பகுதியில் நேற்று இரவு கேரளத்தில் இருந்து கழிவுப் பொருட்களுடன் பெரிய கண்டெய்னர் லாரி வந்தது. அந்த லாரியை பொதுமக்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் மடக்கி பிடித்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் 5 மணி நேர போராட்டத்திற்கு பின் வழக்கு பதிவு செய்து ரூபாய் 10,000 அபராதம் விதித்து வாகனத்தை கேரளத்திற்கு திருப்பி அனுப்பி வைத்தனர். குமரி மாவட்டம் கணபதிபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 1000 கால் பொழிமுகம் லமூரியா கடற்கரைக்கு திருச்சியில் இருந்து இன்று சுற்றுலா வந்த 13 மாணவ மாணவியர்களில் 6 பேர் கடல் அலையில் சிக்கினர். இதில் 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். அப்பகுதி மீனவர்கள் உதவியுடன் மற்ற 4 பேரை தேடி வந்த நிலையில் 3 மாணவிகள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. அதன்படி 397 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளன. கடந்த ஆண்டு 326 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றிருந்தன. தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் 2478 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. அரசு பள்ளிகளில் அதிக மாணவர்களை சேர்க்கும் முயற்சிக்கு இந்த முடிவுகள் சாதகமாக அமைந்துள்ளன. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் அமலாக்கத்துறை பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தி வருகின்றது. அம்மாநில ஊரக வளர்ச்சித்துறையின் தலைமை பொறியாளர் 2023இல் முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார் எழுந்த நிலையில் பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை அவரை கைது செய்தது. வழக்கு தொடர்பாக அத்துறையின் அமைச்சர் ஆலமுக்கு நெருக்கமானவர்களின் இடங்களில் நடந்த சோதனையில் அவரது உதவியாளரிடம் இருந்து கோடிக்கணக்கில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நாங்குநேரியில் சாதிய வன்கொடுமைக்கு ஆளான மாணவர் +2 தேர்வில் 600க்கு 469 மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் ஆதிக்க சாதி மாணவர்களால் வீடு புகுந்து தாக்குதலுக்கு ஆளானவர் 17 வயது மாணவர் சின்னத்துரை. இத்தாக்குதலில் படுகாயமடைந்த அவர் காலாண்டு தேர்வை மருத்துவமனையில் இருந்தே எழுதினார். இந்நிலையில் தனக்கு ஏற்பட்ட தீண்டாமை கொடுமைகளை கடந்து தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றுள்ளார். மதுரையில் நடைபெற்ற ஒரு விழாவில் கலந்து கொண்ட கவிஞர் வைரமுத்து கண்ணதாசன் MSV குறித்த கேள்விக்கு சுவாரஸ்யமாக பதிலளித்துள்ளார். MSV உயிர் என்றால் கண்ணதாசன் தமிழ் மூலமாக உடலாக இருந்துள்ளார் என புகழாரம் சூட்டியுள்ளார். இளையராஜா குறித்த கேள்விக்கு பதில் கூற மறுத்துள்ளார். சமீப காலமாக பிரபலங்கள் இவர்கள் இருவரையும் குறித்து பேசி வரும் நிலையில் இந்த கேள்வியை வைரமுத்து தவிர்த்துள்ளார். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வழக்கம் போல் மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதேபோல் 97.45% தேர்ச்சியுடன் மாநிலத்தில் முதலிடத்தை திருப்பூர் மாவட்டம் பெற்றுள்ளது. இதனிடையே திருப்பூரில் தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவி மகாலட்சுமி 600க்கு 598 மதிப்பெண் பெற்றுள்ளார். 4 பாடங்களில் 100 மதிப்பெண் பெற்ற அவர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் 99 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். நடிகர் லாரன்ஸ் மற்றும் பாலா இருவரும் இணைந்து சமீப காலமாக பலருக்கும் உதவிகள் செய்து வருகின்றனர். அந்த வகையில் இருவரும் இணைந்து வாடகை கட்ட முடியாமல் தவித்த 10 பெண்களின் ஆட்டோவை மீட்டுக் கொடுத்துள்ளனர். அப்போது அங்கிருந்த பெண்கள் குழந்தைக்கு பெயர் வைக்குமாறு கேட்டுக்கொண்டதை அடுத்து ஒரு பெண்ணின் குழந்தைக்கு லாரன்ஸ் பெயர் சூட்டினார். லாரன்ஸ் மற்றும் பாலாவின் செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. +2 தேர்வில் கடந்த ஆண்டை போலவே 3ஆம் பாலினத்தவர் தேர்ச்சி 100% உள்ளது. அதாவது கடந்த ஆண்டு ஒரே ஒரு 3ஆம் பாலினத்தவர் தேர்வு எழுதி வெற்றி பெற்றார். அதேபோல் இந்த ஆண்டும் ஒரே ஒரு 3ஆம் பாலினத்தவர் தேர்வு எழுதிய நிலையில் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கவனம் ஈர்த்துள்ளார். 600க்கு 283 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார் திருநங்கை நிவேதா. இவர் மருத்துவராக விருப்பம் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியினர் பாஜகவை வாஷிங் மெஷின் என விமர்சித்து வரும் நிலையில் அதை வைத்து நடிகர் பிரகாஷ்ராஜும் விமர்சித்துள்ளார். ஜூன் 4ஆம் தேதி பாஜக வாஷிங் மெஷின் உடையும் என குறிப்பிட்டு
வாஷிங் மெஷின் ஒன்று உடையும் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது. அந்த வீடியோவை பகிர்ந்துள்ள பிரகாஷ்ராஜ் அனைத்து வாஷிங் மெஷினுக்கும் காலாவதி தேதி உண்டு என குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ள விஜய் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கல்வி முக்கியம் என்பதை வலியுறுத்தி வருகின்றார். அதன் ஒரு பகுதியாக கடந்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை மாவட்ட வாரியாக தேர்வு செய்து பரிசுகள் வழங்கினார். இந்நிலையில் நடப்பு ஆண்டிலும் அவர் பரிசுகள் வழங்குவாரா என்ற எதிர்பார்ப்பு மாணவர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. கடலூரில் தந்தை இறந்த நிலையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவி 600க்கு 474 மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். இயற்பியல் தேர்வு அன்று அதிகாலையில் தந்தை ரத்தின வடிவேல் திடீரென உயிரிழந்தார். வீட்டில் தந்தை உடல் வைக்கப்பட்டிருந்த நிலையிலும் மன வலிமையுடன் தேர்வு எழுதிய ராஜேஸ்வரி 600க்கு 474 எடுத்தது மட்டுமல்லாமல் இயற்பியல் பாடத்தில் 100க்கு 70 மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். பள்ளிக் கல்வியை நிறைவு செய்து கல்லூரி வாழ்வுக்கு செல்லும் மாணவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து கூறியுள்ளார். உயர்கல்வியில் சிறந்து விளங்கி தலை சிறந்த பொறுப்புகளில் மெளிருமாறு வாழ்த்திய அவர், இம்முறை குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் மனம் தளர வேண்டாம் என்றும் அடுத்து காத்திருக்கும் வாய்ப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கான துணையாக அமையும் என்ற நம்பிக்கையுடன் முன்னே செல்லுமாறும் அறிவுறுத்தியுள்ளார். மணிப்பூரின் பல பகுதிகளில் பெய்த ஆலங்கட்டி மழையால் வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. பலத்த காற்றுடன் கனமழையும் பெய்து வருவதால் வீடுகளும் சேதமாகியுள்ளது. இந்நிலையில் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை அளித்துள்ள மாநில அரசு பொதுமக்கள் அனைவரும் வீட்டிற்குள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தியுள்ளது. மேலும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றது. மின்வெட்டை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், பல்வேறு மாவட்டங்களில் தினமும் 1 மணி நேரம் முதல் 4 மணி நேரம் வரை அறிவிக்கப்படாத மின்வெட்டு இருப்பதாக குற்றம் சாட்டினார். இதனால் மக்கள் அவதிப்படுவதாகவும் நிலுவையில் உள்ள மின் திட்டங்களை உடனடியாக அமலுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு இந்தியா வலுவாக இருப்பதற்காக தான் உழைத்து வருவதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியினர் தங்கள் குழந்தைகளுக்காக உழைத்து வருவதாகவும் தான் மக்களின் குழந்தைகளுக்காக உழைத்து வருவதாகவும் கூறினார். மேலும் மக்களுக்கு சேவை செய்வதையே தர்மமாக கொண்டு உழைத்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். உலக அளவில் இந்தியாவின் அடையாளமாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மாறியுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1200 கோடி டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை இந்தியர்கள் மேற்கொள்வதாகவும், இதற்கு நேர்மாறாக அமெரிக்கா ஒரு வருடத்தில் 400 கோடி அளவிலேயே டிஜிட்டல் பரிவர்த்தனை செய்வதாகவும் கூறினார். இதுகுறித்து பல நாடுகள் இந்தியாவுடன் ஆலோசித்து வருவதாகவும் அவர் கூறினார்.